வணக்கம். இன்றைய தினம் மார்கழி மாதம் 26வது நாள். ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவையினுடைய 26வது பாடல். மாலே மணிவண்ணா மார்கழி நீர் ஆடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவனக் கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்சு சந்நியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடு உடையனவே சாலப் பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலிநிலையாய் அருளேலோர் எம்பாவாய். இப்பாடலுடைய விளக்கமாவது: அடியார்களிடத்துமெல்லாம் மோகம் கொண்டவனே, மணிவண்ணா, ஆலிலையில் பள்ளி கொள்பவனே, மார்கழி மாத பாவை நோன்பிற்கு சான்றோர்கள் கடைபிடிக்கும் முறைகளில் எங்களுக்கு வேண்டினவற்றை சொல்கிறோம். உன் பாஞ்சசன்யம் போன்ற வெண்சங்குகள் உன் அளவிலா புகழை முழக்கி காட்டும் வகையில் பெரிய பறை, பல்லாண்டு பாடும் அடியவர் கூட்டம், அழகிய விளக்குகள், கொடி, விதானம் இவை அனைத்தும் எங்களுக்கு கிடைக்க நீ அருள் செய்வாயாக என்று பாடுகிறார்கள். அடுத்ததாக இன்றைய தினத்திற்கான திருவெம்பாவை பாடல். மாணிக்கவாசகர் அருளி செய்த திருவெம்பாவை 26வது பாடல். பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும் மைப்புறு கண்ணியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா செப்புர் கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெருந்துறை யுரை சிவபெருமானே இப்பிறப்பறத்தேமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இப்பாடலுடைய விளக்கமானது: மனத்தினுடைய அலைச்சல்கள் அடங்கி உன் அடி நாடி நிற்கின்ற உன் அன்பர்கள் அனைவரும் உன்னை வணங்குகின்றனர். அவர்களுள் பலர் பற்றுவிட்ட பெண்கள், அவர்களும் சாதாரணமானவர்கள் போலவே உன்னை வணங்கி மகிழ்கின்றார்கள். செந்தாமரை மலர்களும் குளிர்ந்த நீர் நிறைந்த பசுமையான வயல்களும் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் கோயில் கண்டருளும் சிவபெருமானே, பார்வதியின் நாயகனே, எங்கள் பிறவி துன்பத்தை அறுத்தறிந்து அருள் புரிய நீ பள்ளி எழுந்தருள்வாயாக என்று பாடி சிறப்பிக்கின்றார்கள். இத்துடன் இன்றைய தினத்திற்கான திருப்பாவை திருவெம்பாவை பாடல் நிறைவடைந்தது. நாளை தினம் மற்றொரு பாடலுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.